ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதில் மண் பாத்திரத்தில் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறோம்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூனு சோம்பு, 1 ஸ்பூனு ஜீரகம் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு நம்ம அதெல்லாம் வறுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு போட்டு நல்லா நம்ம எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதோடய சேர்த்து சோம்பு, சீரகம், மிளகு எல்லாத்தையுமே நம்ம போட்டு வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தான் நான் இதையும் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அது வதங்கிறதுக்கு எப்பவும் போல் உப்பு போட்டு நம்ம வதக்கி அதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் மண் சட்டியில் மண் பாத்திரத்தில் செய்கிறதுக்காக தான் அந்த மீன் குழம்பு மெயினாக வச்சுருக்கு. மண் பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் வச்சு மீன் குழம்பு வச்சா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து சோம்பு, வெந்தயம், கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். சின்ன வெங்காயமும் ஒரு பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை ஒரு 10 வெங்காயம் முழுசாகவும் மிச்சத்தை கொஞ்சம் நைஸாகவும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ளேவருக்காக கண்டிப்பாக பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா போட்டு செஞ்சால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை மிளகா போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விடணும். இதில் வந்து ஒரு தக்காளி நம்ம அதில் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இதில் தக்காளி ஒரு அரை தக்காளி மட்டும் போட்டுக்கிட்டால் கூட போதும் நம்மளுக்கு. இல்லைன்னா ஒன்றும் தேவையில்லை. தக்காளி போட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி வந்து ஊற வச்சுக்கணும். பழைய புளி வச்சு செஞ்சீங்கன்னா தான் மீன் குழம்பு எப்போவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வெலை மீன் தான் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் குழம்பு அதில் சார்ந்து நல்லாயிருக்கும். குழம்பு மண்டை வாழெல்லாம் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆற வச்சுருக்கிற அது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கணும். அதோடு நம்ம இப்போ என்னென்ன சேர்த்துக்க போகிறோம்னு பார்ப்போம். கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள். நீங்கள் எவ்வளோ தூரம் குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கணும். நான் குழம்பு கொஞ்சம் கூடவே வைக்க போகிறதுனால 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 6 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக வைக்க போகிறீங்கன்னா உரப்பை குறைச்சி போட்டுக்கோங்க. இல்லை கூட வைக்க போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அளவு கூட கூட்டி வச்சுக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஜாரில் உள்ளதை நம்ம இதில் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட். அந்த எண்ணெயிலே நல்லா அந்த பேஸ்ட்டு வந்து நல்லா அதில் வதங்கிடணும். இந்த குழம்பு நம்ம எப்போவுமே நம்ம புளியில் மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டு கரைச்சிட்டு ஊற்றுவோம். அந்த மாதிரி மெத்தடில் இல்லாமல் இன்றைக்கி இதெல்லாம் போட்டு அரைச்சி செஞ்சுருக்கேன். குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வச்சு அரைச்சி செய்யும்போது அதோட டேஸ்ட்டே வேறு. அதை விட ஸ்பெஷல் மண் சட்டியில் செய்கிறது. மண் சட்டியில் செஞ்சு முதல் நாள் மீன் குழம்பு செஞ்சு மறுநாள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரே அலசி அதில் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ எவ்வளோ திக்னஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம். அந்த நேரத்தில் நான் இப்போ அது ஒரு கொதி வந்தோடனே புளியையும் கரைச்சி இதில் ஊற்றிடுவேன். புளியை கரைச்சி இதில் ஊற்றிட்டு உப்பு, உரப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உரப்பு பத்தாத மாதிரி தெரிஞ்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணால் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் நான் எதுவும் சேர்க்கலை. மிளகாய் இதெல்லாம் காரம்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது. நல்லா சேர்த்துட்டு நான் வந்து மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி ஊற்றி நம்மளுக்கு கொதிச்சிச்சுன்னா நல்லா வற்றி வரும் குழம்பு. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
அதனால் நான் கொஞ்சம் தண்ணியே கொஞ்சம் கூட சேர்த்து தான் இருந்தேன். நல்லா இப்போ கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மீனெல்லாம் இதில் 1 பை 1 சேர்த்துக்க போகிறேன். மீன் வந்து கண்டிப்பாக உப்பு போட்டு உரசி கழுவிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கவுச்சி வடை எதுவும் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். எல்லா மீனையும் போட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு கிடையாது. அடுப்பு கொஞ்சம் ஒரு கொதித்த உடனே கடைசியில் கருவேப்பிலை மட்டும் தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். மீன் குழம்பு எப்போவுமே வச்ச உடனே சாப்பிட்டா நல்லா இருக்காது. அது காலையில் வச்சு காலையில் வெள்ளனவே வச்சிட்டோம்னா மதியத்துக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நைட்டுக்கு நல்லாயிருக்கும். மறுநாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் வந்து எந்த வகையிலுமே கெடுதல் கிடையாது. மீன் எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது தான். நான் மீன் வறுத்து மீன் குழம்பு வச்சுருக்கேன், பிரியாணியும் வச்சுருக்கேன். பிரியாணி வீடியோ நாளைக்கு போடுறேன். இந்த மாதிரி மீன் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பரான மீன் குழம்பு. பார்க்கையிலே உங்களுக்கு என்ன பிரிஞ்சு வர்றது தெரியுதா? சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் இந்த மாதிரி ஒரு தடவை மசாலாலாம் வச்சு அரைச்சி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான மீன் குழம்பு. இது வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.